11 மணிக்கு மேலே போகலாம் ஸ்ட்ரீமுக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை 11 மணி இல்லை வேணாம், 4 மணிக்கா போவோம். இன்னைக்கு கையடிச்சிட்டு 2 வாட்டி கையடிப்போம், அப்போ தான் 4:30 மணிக்கு போகலாம். 4:30 மணிக்கு போயிட்டு ஒரே ஒரு 10 மணிக்கு தூக்கத்தை போட்டு 10 மணிக்கு மறுபடியும் கையடிக்கலாம். இதே ஏடா அப்படி இருக்கீங்க? அதுவும் எல்லாமே ப்ரைம் ஏஜில் இருக்க பசங்க. இப்போ வந்து சம்பாரிச்சு நல்லா காசு சேர்த்து வச்சாதான் கொஞ்சமாதிரி தாக்கு பிடிக்க முடியும். லைக் கொஞ்சம் ஈஸியாக வந்து ரெவன்யூ இப்போ ஜென்ரேட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறமே டஃப்பாக இருக்கும்போது அந்த சேவிங்ஸ் வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம், உயிர் வாழ்ந்துடலாம், சஸ்டெயின் பண்ணிடலாம். இல்லைடா டேய் கையடிக்கலாம்டா டேய், காலையில் அடிக்கலாம், நைட் அடிக்கலாம், பகல் அடிக்கலாம், இரவு அடிக்கலாம், இரவு முடிஞ்சு அடிக்கலாம் அப்படின்னு வாழ்க்கையே இப்படி போயிட்டு இருக்குது. கேட்டா கதை விடுவானுங்க. எனக்கு சரி, நான் வந்து தப்பாலாம் நான் வந்து என்ன மாதிரியே 20 நாள் எல்லாரையும் உழைக்கலாம் நான் சொல்ல. ஏன்னா மேபி எனக்கு நான் ஒர்க் ஆலிக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு டிசிப்ளினாக இருக்கணும், நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிச்சே ஆகணும். என்னனாலும் நான் போட்டி போடுவேன். எனக்கு ஜெயிக்கிறது பிடிக்கும். ஏன்னா அந்த டாப் 1 இடத்த எனக்கு விட்டு எனக்கு எப்பவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன மாதிரி நான் ஒன்றும் 20 நாள் லைவ் போட சொல்ல, 18 நாள் லைவ் போட சொல்ல. மினிமம் ஒரு 12 மணி நேரம் எல்லாருமே கைஸ். இப்போ நம்ம அப்பா அம்மா இருக்காங்க. நம்ம அப்பா அம்மா காலையில் 8 மணிக்கு நம்ம 8 மணிக்கு கிளம்புவாங்க. நம்ம அப்பா வேலைக்கு போவார், சாயங்காலம்